Hello students, last video la நம்ம வந்து cost concept la 12 concepts la வந்து 6 types of concepts வந்து நம்ம discuss பண்ணோம். இப்போ next last concepts 6 types of concepts நம்ம வந்து discuss பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணுங்க, bell icon click பண்ணிட்டு all button click பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட notification உங்களுக்கு immediate வரும். description boxல previous videosனுடைய links கொடுத்திருக்கேன், அதை click பண்ணி பார்க்கும்போது இந்த chapter வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, ப்ரீவியஸ் இதில் வந்து நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மணி காஸ்ட், ரியல் காஸ்ட், எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், இம்ப்ளிசிட் காஸ்ட், அதுக்கப்புறம் எக்கனாமிக் காஸ்ட் அண்ட் சோஷியல் காஸ்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெஃபர்ஸ் டு த காஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் யூஸ். அதாவது ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, எனக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ நான் ஒரு எக்ஸ்பென்சஸ் நான் வந்து பேர் பண்ணுறேன் அப்படின்னா, அதுலேருந்து எனக்கு எந்த விஷயத்துக்காக நான் எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணுறனோ அதனால் எனக்கு என்ன இருக்கணும், பெனிஃபிட் இருக்கணும். இப்போ ரெண்டு விதமான விஷயங்கள் லாஸ்ட் இதுலேயே நான் சொன்னேன், நான் ஒரு கோர்ஸை படிக்க போகிறேன், அதே சமயத்தில் எனக்கு வேலையும் எனக்கு கிடைக்குது. இது ரெண்டு விஷயத்தில் நான் எதையாவது ஒன்று வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது பெனிஃபிட், எதனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு கோர்ஸ் படித்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, வாங்குகிற இந்த சம்பளத்தை விட, அதாவது எனக்கு கிடைச்சிருக்கிற வேலையினுடைய சம்பளத்தை விட நான் இந்த கோர்ஸை படித்தேன்னா இன்னும் அதிகப்படியான சேலரி வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது, அப்போ எனக்கு எது அதிகப்படியான பெனிஃபிட்டை கொடுக்குதோ அதுக்காக நான் அந்த கோர்ஸை நான் படிக்கிறதுக்கான செலவை தான் நான் வந்து எடுத்துப்பேன் இல்லையா. ஸோ எனக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் வந்து எடுத்துக்குவேன். இந்த காஸ்ட்டை தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு படத்துக்கு போய் வந்து நான் என்ன பண்ணுறேன், மணி ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணணும், அதுக்காகவும் என்னுடைய டைமையும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட், இது ரெண்டு சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் த வேல்யூ ஆஃப் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்கான். ஓகேவா, என்னுடைய பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ், நான் இன்னொரு சான்ஸை நான் எடுக்கிறதுனால எனக்கு என்ன பெஸ்ட்டு கிடைக்க போகுது, எனக்கு என்ன பெஸ்ட்டு பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், எ ஃபார்மர் கேன் கல்டிவேட் போத் பேடி அண்ட் சுகர் கேன் இன் எ farmland. If he cultivates paddy, the opportunity cost of paddy output is the amount of sugar cane output given up. Opportunity cost is also called as alternative cost or transfer cost. So இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய லேண்டில் வந்து பேடி நெற்கதிர்களையும் அவரால் வந்து பயிரிட முடியும், சுகர் கேனையும் வந்து அவர் வந்து சுகர் கேன்னா இது கரும்பை வந்து பயிரிட முடியும். ஆனால் அவர் ஏதாவது இந்த ரெண்டு இதில் வந்து எது அவருக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, எது அவருக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது அப்படின்றத அவர் வந்து பார்ப்பார். அந்த பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் ஹி கல்டிவேட்ஸ் பேடி, சப்போஸ் அவர் வந்து நெற்கதிர்களை வந்து அவர் வந்து பயிரிடுறாரு அப்படின்னா, த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் பேடி அவுட்புட் இஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர் கேன் அவுட்புட் கிவன் அப். சுகர் கேனுடைய அவுட்புட், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், பேடியை வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது அதுதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். எனக்கு அதிக பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வந்து ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்க் காஸ்ட். சங்க்னா என்னது, மூழ்கி போகிறது இல்லையா. ஸோ எ காஸ்ட் இன்கர்ட் இன் த பாஸ்ட் அண்ட் cannot be recovered in the future is called sunk cost. sunk cost அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் நம்ம வந்து அதற்கான எக்ஸ்பென்சஸை நம்ம வந்து பே பண்ணிடுறோம், ஆனால் அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரெக்கவர் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய காஸ்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பட் irrelevant ஃபார் ஃபியூச்சர் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ். இதை வந்து நம்ம ஒரு ஃபியூச்சர் பிஸ்னஸ் டிசிஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால்
நம்ம ஒரு செலவை நம்ம செஞ்சிடுறோம், ஓகேவா? ஆனால் அதை வந்து நம்மளால் திருப்பி வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாத காஸ்ட்டை தான் வந்து நம்ம சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கால்டு சங்க். அது வந்து ஒரு மூழ்கி போன ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப நமக்கு கிடைக்காத விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, தே ஆர் அன்ஆல்டரபிள், அன்ரெக்கவரபிள். அதாவது அதுக்கு அதை ஆல்டரும் பண்ண முடியாது, மாற்றி அமைக்கவும் முடியாது, ரெக்கவரும் பண்ண முடியாது. இஃப் ஒன்ஸ் இன்வெஸ்டட் இட் ஷுட் பி ட்ரீட்டட் ஆஸ் ட்ரவுண்ட் ஆர் டிஸ்டர்பியர்ட். ஒன்று இது வந்து மூழ்கி போச்சு, இல்லைனா இது வந்து கண்ணுக்கு தெரியாமே இந்த செலவுகள் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறது தான் சங்க் காஸ்ட். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நான் மார்க்கெட்டில் கொண்டு போனதுக்காக அந்த ப்ராடக்டை நான் என்ன பண்ணுறேன், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன், ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், சில எக்ஸ்பென்சஸ் எனக்கு ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆகும் இல்லையா? ஓகே, நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஆனால் என்னுடைய ப்ராடக்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, நான் என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் என் ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு சேல் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஓகேவா? ஆனால் என்னால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போடப்பட்ட அந்த எக்ஸ்பென்சஸ் என்னால் ரெக்கவர் பண்ண முடியும். என் ப்ராடக்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஆனால் நான் போட்ட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் என்னால் ரெக்கவர் பண்ண முடியுமானா ரெக்கவர் பண்ண முடியாது. அதுதான் சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இதே போல் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் ரிசர்ச் பண்ணி வைக்கிறேன், நான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நான் வந்து ஆய்வு செய்கிறேன் அப்படின்னா அதுக்குன்னு சில செலவுகள் ஆகும், ஓகேவா? சப்போஸ் இது வந்து அந்த ப்ராஜெக்டே வந்து கேன்சல் ஆகிடுச்சு, ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் R&D பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்டே எனக்கு கிடைக்கல, இல்லை கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அதுக்காக நான் போடப்பட்ட செலவுகள் வந்து நான் என்ன பண்ண முடியாது, ரெக்கவர் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இஃப் எ firm purchases a specialized equipment designed for a special plan, the expenditure on this equipment is a sunk cost because it has no alternative use and its opportunity cost is zero. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பிளான்ட் அவங்க ப்ராஜெக்ட்டுக்காகவோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவோ என்ன பண்ணுறாங்க, ஒரு புது மெஷினை வந்து அவங்க வந்து வாங்குறாங்க, ஓகேவா? ஸோ அந்த மெஷினுக்கான எக்ஸ்பென்சஸ் என்னது, அதை வந்து சங்க் காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக காசு கொடுத்து அந்த எக்யூப்மெண்ட்டை நான் வாங்கிட்டேன், ஓகேவா? சப்போஸ் என்னால் அந்த ப்ராடக்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னால் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியல, என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அந்த எக்யூப்மெண்ட்டுக்காக போடப்பட்ட அந்த எக்ஸ்பென்சஸை வந்து நான் எங்கேயுமே நான் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டுக்காக போடப்பட்ட அந்த எக்ஸ்பெண்டிச்சரை தான் நான் சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பிகாஸ் இட் ஹாஸ் நோ ஆல்டர்னேட்டிவ்ஸ். அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை தவிர்த்து வேறு எதைக்குமே அந்த எக்யூப்மெண்ட் என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்போது அது வந்து வேஸ்ட்டு தான் இல்லையா? அண்ட் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் ஜீரோ. நான் வேறு ஆல்டர்னேட்டிவாக அந்த மிஷினை வேறு எதுக்காகவுமே நான் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போது என்னுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் அந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுது, ஜீரோ ஆகிடுது, ஓகேவா? ஸோ இப்போ புரியுதா சங்க் காஸ்ட்னா என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சங்க் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால் ரெட்ரோஸ்பெக்டிவ் காஸ்ட். சங்க் காஸ்ட்டை வேறு என்னன்னு சொல்லலாம், ரெட்ரோஸ்பெக்டிவ் காஸ்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அடுத்தது ஃப்ளோட்டிங் காஸ்ட். ஃப்ளோட்டிங் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு கம்பெனி இருக்குதுன்னா டே டு டே சில எக்ஸ்பென்சஸ் வந்து ரொட்டீனாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மெஷின் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அந்த மெஷின் வந்து டெய்லி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மெஷினை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் தேவைப்படும். ஒரு ஆஃபீஸ்னா டெலிஃபோன் சார்ஜஸ் வந்து இருக்கும். அதே போல் ரெகுலராக நான் வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு ரெண்ட் பே பண்ணால் நான் ரெகுலராக மாதம் மாதம் பே பண்ணி தான் ஆகணும். அதே போல் இன்சூரன்ஸ் பே பண்ணுறேன்னா நான் ரெகுலராக இன்சூரன்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். இல்லை வந்து ஒரு என் பொருளை வந்து நான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதோ அதுக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டே டு டே கம்பெனி ஆக்டிவிட்டீஸில் ஆகக்கூடிய காஸ்ட்.
அந்த காஸ்ட்டை தான் ஃப்ளோட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் ரெஃபர்ஸ் டு ஆல் எக்ஸ்பென்சஸ் தட் ஆர் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பட் நாட் வித் அசட் கிரியேஷன். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸோட இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம். ஆனால் இது வந்து எந்த விதத்துலையுமே வந்து எனக்கு வந்து ஒரு அசட்டாக ஒரு சொத்தாக வந்து எனக்கு வந்து இது க்ரியேட் ஆகாத அந்த செலவுகளை தான் ஃப்ளோட்டிங் காஸ்ட்னு சொல்கிறோம். இட் டஸ் நாட் இன்க்ளூட் த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் கரண்ட் அசட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ரா மெட்டீரியலை வாங்குகிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அசட்ஸில் வந்துடும். இப்போ ரா மெட்டீரியலை இப்போ நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த பொருளை வந்து நான் எந்த ஆல்டர்னேட்டிவ் யூஸ்க்காகவும் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னுடைய அசட் மாதிரி. அதை வந்து நான் வந்து ஃப்ளோட்டிங் காஸ்ட்டில் நான் வந்து கொண்டு வர முடியாது. இட் இன்க்ளூட்ஸ் பேமெண்ட் லைக் wages to workers, transportation charges, fees for power and administration. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பவருக்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சேலரிஸ் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஆகட்டும், இல்லை நிர்வாகத்துக்காக நான் செலவு பண்ணக்கூடிய செலவுகள் ஆகட்டும், ரெண்ட் பே பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் பே பண்ணுறதா சரி, இது எல்லாமே வந்து ரெகுலராக என்னுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் எடுக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை தான் ஃப்ளோட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃப்ளோட்டிங் காஸ்ட் இஸ் நெசசரி டு ரன் த டே டு டே பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை வந்து நான் டே டு டே நான் ரன் பண்ணணுன்னா இந்த செலவுகளை எல்லாம் நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறது தான் ஃப்ளோட்டிங் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைம் காஸ்ட், முதன்மையான செலவு. ஆல் காஸ்ட் தட் வேரி வித் அவுட்புட் டுகெதர் வித் த காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் நோன் ஆஸ் ப்ரைம் காஸ்ட். இன் ஷார்ட், ப்ரைம் காஸ்ட் அப்படின்றது வந்து வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ப்ரைம் காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காஸ்டெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அதாவது இப்போ வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ வால்யூம் ஆஃப் அவுட்புட் வந்து எனக்கு வந்து கிடைக்குது, அதுக்கு நான் போடக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து டைரக்ட் லேபர்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணக்கூடிய சேலரிஸாக இருக்கலாம், லேபர் காஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து டைரெக்டாக நான் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நான் செலவிடக்கூடிய செலவுகள். அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா அதாவது அவுட்புட்டுக்காக நான் போடக்கூடிய காஸ்ட், அதுதான் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைம் காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது, அந்த அவுட்புட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன், சில செலவுகள் பண்ணுறேன். அது வந்து என்னென்ன செலவுகள், வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். வேரியபிள் காஸ்ட்னா என்ன, ரா மெட்டீரியல், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக லேபருக்காக நான் செலவு பண்ணுற செலவுகள், பேமெண்ட்ஸு, அதே போல் பார்த்திங்கன்னா சேல்ஸ் கமிஷன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் எதுக்கு, நான் எவ்வளோ வால்யூம் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நான் வந்து அவுட்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்றதுக்கான டைரெக்டாக ஆகக்கூடிய செலவுகள். இதுதான் வந்து வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் மேனேஜ்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே. ஓகேவா, அதாவது ரெண்ட் ஆகட்டும், சேலரிஸ் டு ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், இல்லை இன்சூரன்ஸ் ஆகட்டும், இல்லை லீகல் ஃபீஸ் ஆகட்டும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் வரும். ஸோ ப்ரைம் காஸ்ட் அப்படின்றது வந்து வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது வந்து நான் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு வரக்கூடிய டோட்டல் அவுட்புட்டுக்கு ஆகக்கூடிய செலவுகள், அதாவது டைரெக்டாக ஆகக்கூடிய செலவுகள், ரா மெட்டீரியல், லேபர் காஸ்ட், இதெல்லாம் சேர்ந்தது தான் டைரக்ட் காஸ்ட் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அது ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் காஸ்ட்டு. அது இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணால் அதற்கான ஆஃபீஸு, அதுக்கான ரெண்ட்டு, அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கான சேலரிஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டில் வரும். ஸோ ப்ரைம் காஸ்ட் அப்படின்றது வந்து வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்ந்தது தான் ப்ரைம் காஸ்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் டஸ் நாட் சேஞ்ச் வித் change in the quantity of output. In other words, expenses on fixed factors remain unchanged irrespective of level of output. அதாவது இப்போ நான் வந்து ஒரு 1000 ப்ராடக்டை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதுதான் என்னுடைய அவுட்புட்டு. ஓகேவா, அந்த அவுட்புட்டுக்கும் அதே போல்
ஃபிக்ஸட் காஸ்ட் ஒரு பர்டிகுலரான ஒரு இப்போ வந்து அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி சேலரிஸாக இருக்கலாம், இல்லை வந்து மெஷின்ஸினுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸடாக நான் பே பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? இப்போ வந்து நான் ஃபேக்ட்ரிக்கு நான் ரெண்ட் பே பண்ணுறேன்னா அதுக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கும் வந்து அதாவது அவுட்புட்டுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபிக்ஸடாக காஸ்ட். எப்படி வந்து ஃப்ளோட்டிங் காஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, சில காஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இதில் வந்து எந்த மாற்றமே இருக்காது. நான் என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் நான் இந்த காஸ்ட்டை நான் வந்து பேர் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸடு. ஓகேவா? அதாவது இப்போ நான் ஃபேக்ட்ரிக்கு ஒரு ரெண்ட்டு கொடுக்குறேன்னாலும், இல்லை வந்து ஒரு வாட்ச்மேனுக்கு வந்து நான் வந்து வேஜஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய சேலரி ஆகட்டும், இல்லை வந்து மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து ஆகக்கூடிய செலவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை மெஷின்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், மெஷின்களுக்காக நான் வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன்னா அதற்கான இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை நான் கட்டி தான் ஆகணும். ஓகேவா? அதே போல் டெபாசிட் பவர். இப்போ நான் எலக்ட்ரிசிட்டி வந்து நான் பவர் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்குன்னு நான் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணணும், டெபாசிட் பண்ணணும். இது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். இது எல்லாமே காஸ்ட் வந்து மாறவே மாறாது. அதே போல் லைசன்ஸ் ஃபீ. நான் வந்து ஒரு விஷயத்துக்கு லைசன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் வந்து லைசன்ஸ்க்கான ஃபீஸ் கட்டணும். ஸோ நான் எவ்வளோ அவுட்புட் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கோ இல்லை வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கோ வந்து எந்த சம்மந்தமுமே வந்து கிடையாது. என்னோடய அவுட்புட்டில் வந்து எவ்வளோ வேரியேஷன்ஸ் வேணால் இருக்கலாம். 1000 ப்ராடக்ட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை 2000 ப்ராடக்ட்ஸை கூட நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் என்னுடைய ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வந்து இந்த அவுட்புட்னால எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது. இன் அதர் வேர்ட்ஸ், எக்ஸ்பென்சஸ் ஆன் ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்ட் irrespective of the level of output, whether the output is increased or decreased or even it becomes zero. என்னுடைய அவுட்புட் நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸினுடைய குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, டிக்ரீஸ் ஆனாலும் சரி, இல்லை வந்து ஜீரோவாக இருந்தாலும் கூட என்னுடைய ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வந்து எந்த வேரியேஷன்ஸும் வந்து இருக்காது. இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது எது அப்படின்றது தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டு நம்ம வேறு என்னன்னு சொல்லலாம், சப்ளிமெண்ட்ரி காஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படின்னும் நம்ம வந்து அதை சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் காஸ்ட்ன்றதை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம என்னென்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தீஸ் காஸ்ட் வேரி வித் அ லெவல் ஆஃப் அவுட்புட். இந்த வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதனுடைய இம்பேக்ட் ஆகும், அவுட்புட்டோட இம்பேக்ட் ஆகும். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து அவுட்புட்டோட இம்பேக்ட் ஆகாது, வேரியபிள் காஸ்ட் வந்து அவுட்புட்டோட இம்பேக்ட் ஆகும். நான் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து சில டைம் வந்து ஒரு 5000 ப்ராடக்ட் யூனிட்ஸாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை சில டைம்ஸ் நான் வந்து 10,000 யூனிட்ஸை கூட நான் இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்போது அவுட்புட் வேரி ஆகும் பொழுது என்னுடைய வேரியபிள் காஸ்ட்லேயும் என்ன இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். வேரியபிள் காஸ்ட்னால் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி வந்து என்னுடைய அவுட்புட் வந்து வேரி ஆகும். அவுட்புட்டை பேஸ் பண்ணி இன்புட்டினுடைய இது வந்து வேரி ஆகும். தீஸ் காஸ்ட் ஆர் வேரி வித் அ லெவல் ஆஃப் அவுட்புட்டினுடைய லெவலை பொறுத்து என்னுடைய வேரியபிள் காஸ்ட் வந்து வேரி ஆகும். நான் 5000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதற்கான ரா மெட்டீரியல், அதற்கான லேபர்ஸ், அதற்கான எலக்ட்ரிசிட்டியை நான் யூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் நான் வந்து 10,000 யூனிட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா அதற்கான ரா மெட்டீரியல்ஸும் அதற்கான எவ்வளோ லேபர்ஸ் எனக்கு வேணுமோ, எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேரியபிள் காஸ்ட் ஆர் வேஜஸ் ஆஃப் டெம்பரரி ஒர்க்கர்ஸ், காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஃபியூயல் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எட்ஸெட்ரா. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கும் வேரியபிள் காஸ்ட்டுக்கான வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். வேரியபிள் காஸ்ட்டை வந்து வேறு என்னன்னு சொல்லலாம், ப்ரைம் காஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஸ்பெஷல் காஸ்ட்டுன்னு சொல்லலாம், டைரக்ட் காஸ்ட் அப்படின்னும் நம்ம வந்து வேரியபிள் காஸ்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதிலிருந்து
டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்றது வந்து சேலரிஸ் ஆகட்டும், ரெண்ட் ஆகட்டும், இது எல்லாத்தையும் தான் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது வந்து ரா மெட்டீரியல் டைரெக்டாக அவுட்புட்டோட தொடர்பு இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், வேரியபிள் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.